என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திஸ் இஸ் இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம், உங்கள் சகோதரன். நன்றாக கவனியுங்கள். நம்முடைய கர்த்தர் உங்களுக்காய் செய்ய இருக்கிற அற்புதமான அதிசயமான காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிற உங்களுக்காய் அவர் தனது சொந்த கரங்களினால் எழுதி தந்திருக்கிற அற்புதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்று உறுதியாய் நம்புங்கள். அவை ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது. நன்றாக கவனியுங்கள். நம்முடைய கர்த்தர், நீங்கள் இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல அல்லது சொந்த வாழ்க்கையில எந்த லெவல்ல, எந்த சூழ்நிலையில, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அதில் இருந்து உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாளிலே அவருடைய பூரண கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது உலகமெல்லாம் அதை பார்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்று ஒருவேளை நீங்கள் எதையோ எதிர்பார்த்துக் கொண்டு அல்லது ஏமாற்றத்தோடும் வெட்கத்தோடும் ஒருவேளை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காதது போன்ற அல்லது நடக்கவே முடியாது, இனி அதுக்கு காத்திருந்து அவசியமே இல்லை, பிரயோஜனமே இல்லை என்ற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறீர்கள். விசுவாச பிள்ளைகளாய், ஆபிரகாமின் சந்ததியாய், விசுவாசத்தோடு அதிகாலையும் இரவு ஜெப வேளைகளிலும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக சேனைகளின் கர்த்தர் ஒரு நாளிலே வைராக்கியமாக இறங்குவார். நான் சீயோனுக்காகவும் சீயோன் வீட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று இறங்கக்கூடிய ஒரு நல்ல கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆதலினால் நிச்சயமாய் யோவேல் 2:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக, தமது பிள்ளைகளுக்காக, தம்முடைய ஜனத்திற்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது அவர், உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது வைராக்கியம் கொண்டு உங்களை கடாட்சிப்பார். ஐயா, ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் நான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமே பயப்படாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். உங்கள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் விட்டுவிடாதிருங்கள். மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒருவேளை பாருங்க, இது எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஐயா, பயப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, கலங்கி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் முடிந்து போய்விட்டது, எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது, நான் காலி பாத்திரமாய், வெறும் பாத்திரமாய், ஒன்றுக்கும் உதவாத உடைந்த பாத்திரமாய் கிடக்கிறேன், அல்லது ஒன்றுக்கும் உதவாத உடைந்த பாத்திரம் போல் என் வாழ்க்கை சிதறி சின்ன பின்னமாகிவிடும் என்ற சூழ்நிலையில் இருக்கிற, அல்லாஹ் முற்றிலும் அழிந்து நாசமாய் போய்விட்டது என்று சொல்லி பயப்படுகிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. இந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். எப்படியா மகிழ்ந்து களி கூற முடியும்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். மகிழ்ந்து களி கூறுங்கள். நாளை உங்களுக்கு என்ன நடக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி முடியும், எப்படி இருக்கும் என்று விசுவாசத்தோடு மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதன் மூலம் அவருடைய நாமம் உயர்த்தப்படும். அவரும் ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களால், உங்களுடைய மகிமையான சாட்சிகளால் அவருடைய நாமம் உயர்த்தப்படும். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெபங்களிலே ஐயா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்காக, என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் வைராக்கியம் கொண்டு இறங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை நீர் கடாட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேசமே பயப்படாதே, என் பிள்ளைகளே, என் ஜனமே பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும்.
கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.